வீட்டில் எப்பயுமே இட்லி தோசை செஞ்சு போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பருப்பு தோசையை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ ஊற வைக்க தண்ணி சேர்த்துட்டு 8 போல வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 மணி நேரம் ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நான் ஒரு 5 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வதக்கெல்லாம் தேவையில்லை, பச்சையாகவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவால தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா கிறிஸ்பியான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு.